Hi, hello friends. Welcome back to Sweetly Bio. I am Shibi. இது எங்களோட 2 நாள் ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மெயினாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆஃப் டேயும் அதுக்கு முந்தின நாள் சண்டே மதியானத்துக்கு மேலே எப்படி இருந்துன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கனி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக வீட்டில் சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஈவினிங் நானும் ஹஸ்பண்டும் பாப்பா விளையாடிட்டு வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே போய் கொஞ்சம் கனிக்கான தேவையான ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே கேபிஎன் இருக்குது, பழமுதிர், கோவை பழமுதிர் சோலை. ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்தது மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்ட்ராபெரி 300 ருபீஸ்ன்னு இருந்தது. சரி, நான் அதை அங்கேயே வச்சுட்டு வேறு தேவையான கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாட்டு கனி காணுவாங்க. சிலவங்க மிரர் வச்சு அப்புறம் குத்து விளக்கெல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் எங்கள் வீட்டில் மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்தே ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸு அப்புறம் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸு வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அம்மா எல்லோ கலரில் ஃப்ளவர் கிடச்சுன்னா அதையுமே சேர்த்து வச்சு பண்ணு, நல்லது அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்டாக கனி காண்ற அந்த தட்டில் எல்லோ கலர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டிய எல்லோ கலரில் பூ, அதே மாதிரி வாழைப்பழம் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால அவங்க சொன்ன ஃப்ரூட்ஸை அதிகமாக வாங்கிட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், என் பொண்ணுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸுன்னு வாங்கிட்டேன். நேற்று வாங்கிட்டு வந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஆக்சுவலாக பனானா எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா தான் இருந்துடுச்சு. அப்புறம் லெமன் வாங்கியிருந்தேன். லெமன் எல்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அவகோடை பழுக்காமல் இருந்தது. சரி, அதை ஃப்ரிட்ஜில் வைக்கட்டும், வெளியே வைக்கட்டும், பழுத்தப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு அதையுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். அப்புறம் தனித்தனியாக பாஸ்கெட்டில் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் தனித்தனியாக வச்சுட்டேன். அப்புறம் அவகோடா ஏன் வாங்கினேன்னா அதோட ப்ரைஸ் கம்மி. ஒரு அவகோடா 33 ருபீஸ்ன்னு இருந்தது. ஆக்சுவலாக அதில் கீழே நமக்கு ப்ரைஸ் டேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே என் மைண்டில் ஒரே விஷயம், ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு டேலேருந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வாட்டி அது நடக்காது. ப்ளூபெர்ரி லிச்சியெல்லாம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் க்ரீன் கிரேப்ஸ் புளிக்காமல் நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது. அதுலேயுமே 1/2 kg வாங்கிட்டோம். அது மெயினாட்டு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. அப்புறம் ஒரு பெரிய பாஸ்கெட் எடுத்து வாழைப்பழம் 2 செட் வாங்கியிருந்தோம். ஒன்று நேந்திரம் பழம், ஒன்று நார்மலான வாழைப்பழம். அதையுமே ஒரு பெரிய பாஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் மாவு அரிசி ஊற போட்டது இருந்தது. மாவு வெளியே கொண்டு போய் ஆட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவுமே போய் மாவு ஆட்டிட்டு வந்துட்டு ஈவினிங்கு நைட்டுக்கு எல்லாருக்குமே தோசையுமே சுட்டுட்டேன். தோசையும் முட்டை குழம்பும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவு புளிக்கக்கு அதையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு தேவையான அளவுக்கு மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கோதுமை தோசை வீட்டில் எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனாலே மோஸ்ட்டாக கோதுமை தோசை வைப்பேன். அரிசி மாவு தோசை இல்லை அப்படின்னு சொன்னாட்டு மாவு இருந்தாச்சுன்னா மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லி தோசைன்னு ஃபாஸ்ட்டாக செய்யாது. இல்லைனா என்ன டிஃபன் பண்ணணும்னு யோசித்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். நைட்டு ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மத்தியானம் காய வச்ச துணியெல்லாம் இருந்தது. அப்போ நைட்டே துணியெல்லாம் மடக்கிட்டு துணியெல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன். அப்படி மணி எப்படியும் 10 o'clock மேலே தாண்டிடுச்சு. டைம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் டைம் 10:45. பாப்பா நல்லா தூங்கிட்டா. பாப்பா தூங்கின பிறகு தான் கனிக்கு வைக்க முடியும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். உடன் ட்ரே தேவைப்பட்டது. அதில் ஏற்கனவே அந்த ட்ரேயில் சின்ன சின்ன கப்பு செட்டெல்லாம் வச்சுருந்தேன். அதையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ட்ரேயை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேயை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ட்ரேயை பார்த்தா தெரியும் எவ்வளோ க்யூட்டாக அந்த உட்டன் ஃபினிஷில் இருக்கும். ஆக்சுவலாக இது உட்டு ட்ரே கிடையாது, ஆனால் உட்டன் ஃபினிஷில் இருக்குது. இது ஒரு 14 இயர்ஸ் முன்னாடி அப்பா ஃபாரினில் இருக்கும்போது கொண்டு வந்தது. மேரேஜோடு அம்மா எனக்கு 2 எண்ணம் தந்து விட்டாங்க. அதிலே தான் எல்லா வருஷமும் அதில் தான் கனி வைக்கிறது. சரி, இந்த வருஷமும் அதிலே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றாட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்புறம் எல்லோ ஃப்ளவர் வந்து சாமந்தி வாங்கியிருந்தோம், அதையுமே கொஞ்சம் வச்சுட்டு சரி இனி அதில் அமௌண்ட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டுமே 1001 ரூபா ஒத்தையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 1001 ரூபாயாட்டு அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் அம்மா ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பாவோட ப்ரைஸ்லெட் இருந்தது, அதையுமே வச்சுட்டு அப்படியே வந்து ரூம்லேயே கொண்டு வச்சுட்டேன். காலமாக ஹாலில் வந்து பார்க்குறத விட எந்திரிச்ச உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்ச உடனே எங்கே பார்ப்பேனோ அங்கேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி டேபிள் மாதிரி ஸ்லாப் ஒன்று வார்த்து வச்சுருக்கோம், அதிலே கொண்டு வச்சுட்டேன். எந்திரிச்ச உடனே பார்க்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் மார்னிங் எந்திரிச்சு நானும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் பாப்பா எந்திரிச்ச உடனே பாப்பாவுமே அதே பார்த்துட்டா போய். பாப்பா பார்த்துட்டு கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின், எதுக்குமா எல்லா ஃப்ரூட்ஸையும் ரூமில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைடா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அதனால தான் வச்சுருக்கேன், இதை பார்த்துட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னென்ன ஃப்ரூட்ஸுன்னு எடுத்து ஒவ்வொன்றுக்கும் நேம் சொல்லிகிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை மட்டுமே ரொம்ப நேரம் வச்சு அதை கொஞ்சம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ட்ராகன் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் மேங்கோ ரொம்ப பிடிக்கும். அவள் பிடிக்காது, ஏன்னா அவள் ஒரு வாட்டி சாப்பிட்டல நான் கொடுத்துமே. அப்புறம் அப்படியே மார்னிங் பாப்பா ப்ரஷ் பண்ண எல்லாம் போயிட்டா. பாப்பாவுக்கு அப்புறம் பாலெல்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு அப்புறம் மாடிக்கு செடிகளுக்கு தண்ணி நினைக்கலான்னு போயிருந்தோம். மாடியில் போயிருக்கும்போது கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப நல்லா பெருசாக இருந்து. சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் கத்திரிக்காயெல்லாம் பறித்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டதங்காட்டி சரி பறித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளைஞ்ச கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் கிட்ட கிடச்சிடுச்சு. அப்புறம் பச்சை மிளகுமே நிறைய காய்ச்சி கிடந்துடுச்சு, அதுலேயுமே கொஞ்சம் நிறைய பறிச்சிட்டோம். அப்புறம் கீழே பொன்னாங்கண்ணி கீரையுமே இருந்தது. பொன்னாங்கண்ணி சரி ஈவினிங் பறிக்கலாம், மார்னிங் வேணாம், எப்படியும் இன்றைக்கி கீரை பொரியல் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கத்திரிக்காயை பார்த்த உடனே எனக்கு சாம்பார் வைக்கணும் போல் இருந்தது. இங்கே சென்னையில் வந்து இந்த அளவு பெரிய குண்டு கத்திரிக்காய் வாங்க மாட்டோம், இந்த நீளமாட்டு சின்ன கத்திரிக்காய் தான் வாங்குறது. ஊருக்கு போனால் தான் இந்த குண்டு கத்திரிக்காய் மெயினாக சமையல் பண்ணுறது ஊரில் தான். சரின்னு சொல்லிட்டு இதில் இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம், நம்ம வீட்டில் உள்ளது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதிலே சாம்பார் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கத்திரிக்காய்னு தெரியும் பார்த்தாலே. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் ஹார்வெஸ்ட் பண்ணது இவ்வளவு தான். பச்சை மிளகும், இது எரிக்காத பச்சை மிளகா, அதுவும் இந்த கத்திரிக்காயும் தான். ஆக்சுவலாக 4 தக்காளி இருக்குது, ஆனால் அது கலரே வைக்கல, அந்த க்ரீன் கலர்லேயே இருக்குது. சரி சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் இட்லியும் ஊற்றி சாம்பார் பண்ணிக்கலான்னு இட்லியுமே ரெடி பண்ணக்கு மாவெல்லாம் கலந்து வச்சுட்டேன். இட்லி குண்டானில் ஊற்றக்கு நார்மல் போர் வாட்ரு எடுக்க மாட்டோம், ஏன்னு நல்லா உப்பு படியுது அப்படின்னு சொல்லிட்டு அக்வா வாட்ரு யூஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இட்லி குண்டானுமே ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வாட்ரு தான் எடுக்கிறது, போர் வாட்ரு எடுக்கிறது கிடையாது. அப்புறம் இட்லியுமே ஊற்றி வச்சுட்டு சரி அதுக்கு சைடிஷாட்டு சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கத்திரிக்காய் கிடச்சிடுச்சே சொல்லிவிட்டு கத்திரிக்காய் போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் செய்யலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃபஸ்ட்டு 3 கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கத்திரிக்காய் எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் கட் பண்ண உடனே அதிக அளவில் இருந்த மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்காய் அந்த சின்ன கத்திரிக்காய் ஒன்று தனியாக எடுத்து வச்சுட்டு பெரிய கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு 2 கத்திரிக்காய் போட்டு தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கத்திரிக்காய் எவ்வளோ ஒயிட்டாக நல்லா இருக்குது. கத்திரிக்காய் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருந்தது. காலமே டிஃபனுக்கு அப்படியே இட்லியும் அதே மாதிரி மணக்க சாம்பார், நம்ம வீட்டு கத்திரிக்காயிலே செய்த சாம்பார்னா என்னதோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு சாம்பாரும் செய்துட்டு அப்புறம் ஹஸ்பண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே காலமாக குழம்பு செய்துட்டேன். சரி மதியானமாக நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் மார்னிங் டே போயிடுச்சு. அப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்தில் இருக்க ஜுடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓரளவு பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு க்யூட்டாக இருந்தது, ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சம்மருக்கு போடுற மாதிரி 2-3 காட்டன் வேர் பார்த்தோம், அதுவுமே அவளுக்கு செட் ஆகலை, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்த மாதிரி இருந்தது. சரி வேணான்னு சொல்லிவிட்டு வேறு எனக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த செக்ஷனுக்கு கிளம்பிட்டோம். பிளாக் கலரில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு வச்சுமே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த சம்மருக்கு பிளாக் கலரெல்லாம் போட்டுட்டு போயாச்சுன்னா இன்னுமே நல்லா வேர்த்து கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே எடுக்காமல் வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 199லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல் செட்டாக இருந்தது, அதுவுமே நிறைய நல்லா இருந்தது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு சப்பல்ஸ் எதுவும் கிடையாது, பெரியவங்களுக்கு சப்பல்ஸு, ஜென்ஸுக்காக இருக்கட்டும் லேடிஸுக்காகட்டும் சப்பல்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் லிப்ஸ்டிக்கு, லிப் பாமு, நெயில் பாலிஸு எல்லாமே இருந்தது, பவுச்சு கூட இருந்தது.
இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்டாட்டம் இருந்தது, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாட்டம் இருந்தது. அப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாமே நிறைய ஷேட் வச்சுருந்தாங்க. ட்ரையல் பார்க்கவுமே நிறைய ஷேட் வச்சுருந்தாங்க. 2-3 ட்ரையல் பார்த்தேன். பாப்பா தான் லிப்ஸ்டிக்கெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. சும்மா அவள் கையில் மட்டும் இந்த மாதிரி ட்ரையல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் லிப்பம்மே இருந்தது. பாப்பா அப்புறம் நெயில் பாலிஷும் கேட்டிருந்தா. நெயில் பாலிஷுமே ரேட் ஓகேவாக இருந்தது. 4 பீஸ் வந்து 99 ருபீஸில் இருந்தது. கலருமே நல்லா இப்போ உள்ள அந்த ஃபாரின் கலர்ஸ்